الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام لا تتركن الصلاة متعمدا فإنه من ترك الصلاة متعمدا فقد برئت ذمة الله ورسوله أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு இடத்துல சொர்க்கங்களை பற்றி அழகாக வர்ணித்து சொல்லுவார். சொர்க்கத்தினுடைய இன்பம் அது எப்படியெல்லாம் இருக்கும், சொர்க்கவாசிகள் அதை எப்படி அனுபவிப்பார்கள், சொர்க்கவாசிகளுடைய உணவு எப்படி இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இதற்காகத்தான் ஒருத்தர் போட்டி போடணும், இதற்காகத்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அமல் செய்ய வேண்டும். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைய விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி 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 நம்ம என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த சொர்க்கத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புறோம். சொர்க்கவாசிகளுடைய உணவு எப்படி இருக்கும், சொர்க்கவாசிகளுடைய ஆடைகள் எப்படி இருக்கும், ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளோ சொல்லி இருந்தாலும் ஆனால் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா, மாலா ஐனுன் ராஅத் வலா உதுனுன் சமிஅத். எந்த கண்ணும் இதுவரைக்கும் அது மாதிரி பார்த்திருக்காது, எந்த காதும் அதனுடைய இன்பங்கள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கேட்டிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நபி அவங்க சொன்னாங்க, வலா ஹதர ஃபீ கல்பி ரஜுல். யாருடைய உள்ளத்திலும் கற்பனையிலும் கூட இப்படி எல்லாம் கொண்டிருக்கார். கற்பனை உலகம் அப்படிங்கிறதே ரொம்ப அபாரமான ஒரு உலகம். சொன்னாங்க சொர்க்கத்தை பற்றி இவ்வளோ நபி அவங்க ஹதீஸ்களில் பேசியிருக்கிறார். ஹாதில் அர்வாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு கிதாப் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப் ஹாதில் அர்வாஹ் இலா பிலாதில் அஃப்ராஹ். சொர்க்கங்களை பற்றி ஹஜ்ரத் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலவிதமாக வர்ணிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்களில் அதை பற்றி உண்டான வர்ணனைகள் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நபியினுடைய வார்த்தை தான் இறுதி. இவ்வளோ பேசியிருந்தாலும் இவ்வளோ கேட்டிருந்தாலும் நம்முடைய கற்பனை அப்படிங்கிறது இன்னும் குறைவு தான். இன்னும் அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய கற்பனை விசாலம் அடையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகத்தில் மனிதனுடைய மூளையை ரிசர்ச் செய்யக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, மனிதனுடைய மூளையினுடைய குறைவான பகுதி மட்டும்தான் செயல்பாட்டில் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தினுடைய பெரிய சயின்டிஸ்டாக பார்க்கப்படக்கூடிய ஐன்ஸ்டைன் அவருடைய மூளையை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த மூளை இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்குன்னு சொன்னால் இந்த மூளை ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கா அல்லது இந்த மூளை எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு, இந்த மூளை எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மூளையினுடைய ஒரு சிறு பகுதி மட்டும்தான் செயல்பாட்டில் இருந்தது. அப்போ இந்த மூளையினுடைய பெரும் பகுதி என்ன தான் செய்யுது, எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? உதாரணமாக சொல்ல போனால் மூளையினுடைய ஒரு 5% நார்மலாக ஒரு மனுஷனுக்கு 2-3% தான் வேலை செய்யும். சயின்டிஸ்டாக இருந்தால் ஒரு 5% வரைக்கும் வேலை செஞ்சுருக்குன்னு சொன்னால், மீதி இருக்கக்கூடிய 95% மூளை எதற்காக தரப்பட்டிருக்கு?
அதனுடைய பலன் தான் என்ன? அது சும்மாவா? அப்போ அல்லாஹு தாலா எந்த நோக்கம் இல்லாமல் கொடுத்துருக்கிறானா? நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த மூளை எல்லாம் எங்கே வேலை செய்யணும்? சொர்க்கத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மூளை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல தான் வேலை செய்யும். அங்கே தான் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கும். அதை தாங்குவதற்குண்டான, அதை சிந்திப்பதற்குண்டான சக்தி அங்கே தான் கிடைக்க போகுது. நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்கள், இவ்வளோ இன்பங்களை சொன்ன பிறகும் கூட சொர்க்கத்தினுடைய ஆகப்பெரிய இன்பம் என்ன அப்படிங்கிற அந்த இடம் வரும் பொழுது தான் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்குறோம், சொர்க்கத்தினுடைய ஆகப்பெரிய இன்பம் எது? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. வ அஹ்லுன் நாரி அன் நார், நரகவாசிகள் நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானார். நாதா முனாதின், ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு பேசுவாரா, யா அஹ்லல் ஜன்னா, ஓ சொர்க்கவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வாக்குறுதி இன்னும் கொஞ்சம் மீறி இருக்கு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில ஒன்னே ஒன்று மீறி இருக்கு அப்படின்னு அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, அல்லாஹ் தஆலா எங்களுடைய முகங்களை பிரகாசமாக்கலையா, எங்களுடைய மீசானுடைய தராசை கனமாக்கவில்லையா, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்கு சாதாரணமாக தெரியலாம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் சொர்க்கத்துக்குள்ள போன அந்த நபருக்கு தான் தெரியும். அந்த மறுமையினுடைய கோர காட்சிகளை பார்த்த பிறகு கபருக்குள்ள இருக்கிறவரை எழுப்பி விட்டு, எப்பா சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டால் அவர் சொல்லுவார். நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்போ அவங்க சொல்லுவாங்க, நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படவில்லையா? எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபகஷஃபல் ஹிஜாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் அப்படியே தன்னுடைய அந்த திரையை அகற்றுவார். தன்னுடைய திரையை அகற்றுவார். ஃபயன்துரூன இலைஹி, எல்லா மக்களும் அப்படியே என்ன செய்யணும், அல்லாஹ்வை பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. அந்த அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சொர்க்கத்தையும் மறந்து விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, ஃபவல்லாஹ், அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்றேன், மா அஅதாஹுமுல்லாஹு ஷைஅன், அவர்களுக்கு சொர்க்கத்தில் எதெல்லாம் கிடைத்ததோ அந்த எல்லா இன்பங்களை விட அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலைஹி, அல்லாஹ்வை பார்ப்பதுதான் அவர்களுக்கு ஆகப்பெரிய இன்பமாக தெரியும். நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய ரப்பை பார்க்கக்கூடிய இந்த வாக்கியத்தை தருவானார். நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ்வை பார்ப்பது அப்படிங்கிறதுல இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் பேசிய நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்விடம் பேசுவதே எவ்வளோ இன்பமானது, அல்லாஹ்கிட்ட பேசுறது எவ்வளோ இன்பமானது. அதான் சொல்லுவாங்க, எப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ ஒரு நபரிடத்துல, அவர் திரைக்கு பின்னால் இருக்கிறார், தூரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே என்ன செய்யணும் சொன்னால் அவரை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்படும். ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறார், வீடியோ கால் இல்லை, என்ன செய்கிறார், ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறாருன்னா என்ன, எப்பயாவது ஒரு நாளாவது உங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தோன்றி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த எண்ணம் வந்துடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அவர்களுக்கு ஆசை, அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன், உன்னையே நான் பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிட்டா, மூசாவே நீ என்னை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், என்னுடைய தஜல்லி, என்னுடைய ஒளியை இந்த மலை தாங்குதான் முதல்ல நீ பார். அல்லாஹு தஆலா தன்னுடைய சின்ன ஒரு ஒளியை என்ன செஞ்சா அந்த மலைக்கு காண்பித்தான். அந்த மலை சுக்குநூறாக என்ன சொன்னா அப்படியே வெடிச்சிருச்சு. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா என்ன செஞ்சாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்து மயக்கம் தெரிந்து ஃபலம்மா அஃபா அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை பார்க்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய ரப்பை இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது, இந்த கண்களுக்கு அந்த சக்தி இல்லை. ஆனால் நாளைக்கு மறுமையில நாம் நம்முடைய ரப்பை பார்க்க முடியும். சொல்ல வர விஷயமே அப்படின்னு சொன்னா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசினாங்க. பேசிய பிறகு அல்லாஹை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்பட்டுச்சு.
நாளைக்கு சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய இன்பமே அதுதான். சொர்க்கவாசிகளில் யார் அல்லாஹ்வை அதிகமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் உலமாக்கள் எழுதுறாங்க. ஹதீஸுடைய கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கவாசிகள் சிலர் வாரத்திற்கு ஒரு தடவை அவர்கள் பார்ப்பார்கள். சில நல்லடியார்கள் என்ன செய்வாங்க, தினம் தினம் பார்ப்பார்கள். சில நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையிலும் பார்ப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வை மாலையிலும் பார்ப்பார்கள். இந்த வாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தருவார். நீமுக்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இல்ல மறுமையினுடைய ஆகப்பெரிய இன்பம் என்னது, அல்லாஹ்வை பார்க்க. நீமுக்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாம் இங்க இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பேராசை கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வை சந்திக்கணும்னா என்னங்க ஆகணும், முதல்ல என்ன செய்யணும், முதல்ல மௌத்தாகணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னதுன்னா, யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்களாம் அல்லாஹ்வுடைய மகன்கள். இன்னைக்கு பிராமின் சொல்றாங்கல்ல, நாங்களும் பெரிய ஜாதிங்க, நாங்களாம் எங்கிருந்து வந்தோம், பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்திருக்கிறோம், அப்போ நாங்களும் என்னன்னு பெரிய ஜாதி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே. இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த யூதர்கள் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மகன்கள், அவ்வளோ பெரிய அந்தஸ்து எங்களுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதமன்னவுல் மௌத். அப்படியா, அல்லாஹ்வுடைய மகன் தானே, அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா, உண்மையா இருந்தா, உன்னுடைய வாக்கில் நீ சுத்தமானவனா இருந்தா, ஃபதமன்னவுல் மௌத், எங்க மௌத்தை நேசிச்சு பார், மௌத்தை நேசிச்சு பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான், வலா யதமன்னவுனஹு அபதா, வலா யதமன்னவுனஹு அபதா, அந்த மரணத்தை அவர்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆகாது, ஒரு காலம் அவர்கள் அந்த மரணத்தை நேசிக்க மாட்டார்கள். நீமுக்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்ப இந்த மரணம் அப்படிங்கிறது, யார் மரணத்தை நேசிப்பார்கள் என்று சொன்னால் ஈமான்தாரி மட்டும்தான் நேசிப்பார். இந்த உலகத்துல ஈமான்தாரி மட்டும்தான் நேசிப்பா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெஸ்டான கிஃப்ட் என்ன தெரியுமா, துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய நல்ல தரமான ரொம்ப பெஸ்டான கிஃப்ட் என்ன தெரியுமா, மௌத் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படிங்க மௌத், இது எப்படி கிஃப்டாக மாறும் சொன்னாங்க. இந்த மௌத் அவனுடைய ரப்பை பார்க்க வைக்கும், ரப்போடு பேச வைக்கும். இதுவரைக்கும் நாம அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ் நம்மிடத்துல பேசிட்டு இருக்கிறான், ஆனா நமக்கு தெரியாது. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறோம், அல்லாஹ்விடத்துல நேரடியாக பேசுகிறோம் சொன்னாங்க. இதை எதிர்பார்த்து ஒரு மூமின் இருப்பார். வரலாற்று பக்கங்களை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி சொல்லப்படும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சொல்லிட்டே இருப்பாங்களா, லவ் குய்யிர்து பைன அன் அஅமர மிஅத சனத்தின் மின் தி கைபலின் ஃபீ தாஅத்தில்லாஹ், எனக்கு 100 வயசு எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்வதற்குண்டான ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது. இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவ் அன் உக்பல ஃபீ யௌமி ஹாதா அவ் ஃபீ ஸாஅதி ஹாதா, நான் இப்பவே இந்த நாளே இந்த நிமிஷமே மௌத் ஆயிடும், இந்த ரெண்டுல உனக்கு எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு சொன்னா, லஹ்தர்து அன் உக்பல ஃபீ யௌமி ஹாதா அவ் ஃபீ ஸாஅதி ஹாதிஹி, சொன்னாங்க நான் இப்பவே இந்த நிமிஷமே மௌத் ஆகணுங்கிறத நான் தேர்வு செய்வேன், அதை சூஸ் பண்ணுவேன். கேட்டாங்க எதற்காக தெரியுமா, ஷௌகன் இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி வ ஸாலிஹீன மின் இபாதி, சொன்னாங்க நான் அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசையில, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கணுங்கிற ஆசையில, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நமக்கு முன்பாக யார் வாழ்ந்து மரணித்து போனாங்களோ அந்த நல்லடியார்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் மரணத்தை நான் நேசிப்பேன். நீமுக்கு அல்லாஹ்வை நல்லடியாரே, அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மூமினுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத்தான ஒரு எண்ணம். நாளைக்கு மறுமையில அதை விட இன்பம், அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த அல்லாஹ்வை சந்தித்தது, அல்லாஹ்வை நாம சந்திக்கணும். நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல எல்லாமே அல்லாஹ்வை சந்திப்போம்.
ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான் வலா ஹிஜாபுன் யுஹ்ஜிபு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு கியாமத்துடைய நாளில் உங்களுடைய ரப்பு உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒன் டு ஒன் தனித்தனியா பேசுவோம். லைஸ பைனஹு வ பைனஹு ஹிஜாப் தர்ஜுமான். சொன்னாங்க அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாஷை வேற, இவர் பாஷை வேறங்க, இவர் பேச அல்லாஹ்வுக்கு புரியாது. இடையில ஒருத்தர் நின்று என்ன செய்யணும்னு சொன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில எந்த விதமான டிரான்ஸ்லேஷனுக்கான எந்த தேவையும் இல்லை. வலா ஹிஜாபு. அதே போல சொன்னாங்க எந்த விதமான திரையும் இருக்காது. அல்லாஹ்வை சந்திக்க தான் போறோம், பார்க்கத்தான் போறோம். ஆனால் எந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறோம், எந்த நிலையில்? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்களை குறிப்பிடுறாங்க, சில செயல்களை குறிப்பிடுறாங்க. இந்த செயல்களை செய்த நிலையில், அதே போல இந்த பாவத்தை செய்த நிலையில் யார் அல்லாஹ்வுக்கு முன்பாக போறாங்களோ வஹுவ அலைஹி கத்பான், அல்லாஹ்வை கோபமான நிலையில் சந்திப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வை கோபமான நிலையில் சந்திப்பார்கள். இன்னும் சில சந்திப்புகள் இருக்கு. அந்த சந்திப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியாக சந்திக்கிறார், ரொம்ப இன்பத்தோடு சந்திக்கிறார். நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஒரு சஹாபி மௌத்தாகிறாங்க. மதீனாவினுடைய தலைவர் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்குறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த இறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இப்படி சொல்றாங்க, அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா 70,000 மலக்குகள் இறங்கி வந்தார்கள். 70,000 மலக்குகள் இறங்கி வந்தார்கள். ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு, ரஹ்மானுடைய அரிசி அன்றைக்கு குலுங்கியதா. இந்த குலுங்குதல் அப்படிங்கிறதுக்கு முஹத்திஸீன்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளி குதித்ததா. இன்றைக்கு ஸஅதுடைய உயிர் இங்கு வரப்போகுது, ஸஅத் சந்திக்கிறதுக்காக வரப்போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சஹாபாக்களுக்கு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீ இவரை சந்திக்கும் போது சிரிச்ச முகத்தோடு இவரை நீ சந்திக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. நினைவுக்கு அல்லாஹ்வின் நிலை யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலை அது. அல்லாஹ்வை கோபமா பார்க்கறது எப்படி? அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு நம்முடைய வருகையை எதிர்பார்த்து அல்லாஹ் தஆலா இருக்கிறான். என்னுடைய அடியான் வரப்போறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. உலகத்தை விட்டு போகும் பொழுதே என்ன செய்யறாங்க? ரொம்ப மகிழ்ச்சியா அல்லாஹ்வை சந்திக்க போறங்கிற மகிழ்ச்சி இருந்துச்சு. அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அஅலா, என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை என்ன செய்ய போறேன்? நான் சந்திக்கிறதுக்காக போறேன். உயர்ந்த தோழனிடத்தில் நான் செல்ல போறேன். மகிழ்ச்சியான முறையில் அந்த மௌத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு யார் சரியான முறையில் வாழ்ந்துடுறாங்களோ அவங்களுடைய மௌத் இப்படிதான். மௌத்துல எந்த துக்கமும் இருக்காது, எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய ரப்பை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வாழ்க்கை முழுக்க துடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வந்துருச்சு, இதோ வந்துட்டேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, இதில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் எல்லாமே சந்திக்க போறோம். ஆனால் மகிழ்ச்சியான நிலையில சந்திக்கணும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அல் இஜ்தினாபு அனி ஷிர்க், ஷிர்கான காரியங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ரப்பை நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்க. ஆனா அந்த நல்ல அமல் செய்யும் பொழுது யாரையும் இதில் நீங்கள் ஷிர்காக இணையாக ஆக்கி விடாதீங்க. நீங்க நல்ல அமல் தான் செய்றீங்க, ஆனா இந்த நல்ல அமல் செய்யும் பொழுது எண்ணத்தை பரிசுத்தமாக வையுங்கள். இதை நான் அவருக்காக செய்றேன், இவருக்காக செய்றேன், இல்ல இல்ல என்னுடைய ரப்புடைய பொருத்தம் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் செய்யும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எந்த கோயிலையும் வெடிக்க போறதெல்லாம் கிடையாது. நாம அப்படிப்பட்ட ஒரு குஃப்ருக்கு ஷிர்க்கு போக போறது கிடையாது.
ஆனால் நாம் இங்க சொல்ல வரக்கூடிய ஷிர்க் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய நல்ல அமல்களில் கலக்கக்கூடிய அந்த தீய சிந்தனை. அந்த தீய சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னா, நான் செய்யறது ஏதோ யாரையோ ஒருத்தரை காரணமாக வச்சு, யாரோ பார்க்கறாங்கிறதுக்காக, மக்கள் புகழணும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் என்ன அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த புகழுக்காக செய்யக்கூடிய நல்ல அமல் அல்லாஹ் தஆலா சொல்ற இது ஷிர்க்குல கொண்டு சேர்த்து. இதிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய அந்த லிகாவை, என்னுடைய சந்திப்பை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சந்திப்பை ஹதீஸ்களை நிறைய வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஷார்ட்டா இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இதா அரத்த ஐயு கல்லிமக்கல்லாஹு ஃபஅலைக பிக்ராஅத்தில் குர்ஆன். நீ உன்னோடு அல்லாஹ் தஆலா பேசணும் நீ விரும்புறியா? உன்னோடு அல்லாஹ் தஆலா பேசணும்னு நினைக்கிறியா? ஃபஅலைக பிக்ராஅத்தில் குர்ஆன். குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பிச்சு, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சே அல்லாஹ் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம இடத்துல குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் ஓத தெரியுங்க, தினமும் ஓதுபவர்கள் எத்தனை பேர்? அதை விளங்குபவர்கள் எத்தனை பேர்? அதற்காக முயற்சி எடுப்பவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை திறக்கும் பொழுது இந்த சிந்தனையோடு நம்ம திறக்கிறோம். என்னுடைய ரப்ப இடத்துல பேசணும், ஒரு மெசேஜ் வருதுங்க, மெசேஜை பார்த்தோன்னே என்ன அப்படின்னு சொன்னா அவர் என்னிடத்துல பேசுறார், அந்த எழுத்துக்கள் என்னிடத்தில் பேசுகிறது. இதே போலதான் குர்ஆனை திறந்தால் அந்த வார்த்தைகள், அந்த ஆயத்துகள், அந்த வசனங்கள், அந்த சூறாக்கள் நம்மிடத்தில் பேசுகிறது. அதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க? குர்ஆனை ஓதுவது ஒரு புறம், அதே போல குர்ஆனினுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற தர்ஜுமாக்களையும் படிக்குங்க. விளக்கம் தேவைப்பட்டால் உலமாக்களை அணுகுங்கள். உன்னோடு அல்லாஹ் தஆலா பேசணும்னு நினைக்கிறையா? குர்ஆனை எடுத்து வைத்து وَإِذَا أَرَدْتَ أَن تَكَلَّمَ فَعَلَيْكَ بِالدُّعَاءِ أَن تُكَلِّمَ فَعَلَيْكَ بِالدُّعَاء. நீ அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கிறியா? அல்லாஹ் என்னிடத்துல பேசுறான், ஓகே. நீ அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கிறியா? சொன்னாங்க ஃபஅலைக பித்துஆ. துஆவிற்காக கையேந்தி விடு, அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இரு. அல்லாஹ் அதை ரசிக்கிறான். அல்லாஹ் தஆலா ரசிக்கிறான். அடியான் கையேந்தும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவனுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்பிடுறான். பேசுறோம், எல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா திரும்ப 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 அவனிடத்துல பேசுறோம் துஆவின் மூலமாக. ஒண்ணுமில்லைங்க, உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்து தன்னுடைய புலம்பல்களை சரியா சொல்லி பாருங்க, மனதினுடைய பாரம் கண்டிப்பா குறைஞ்சிடும். நம்ம அப்படியெல்லாம் துஆ செய்யறதே கிடையாது. யாராவது துஆ செஞ்சா ஆமீன் 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 இதுதான். அதில் துஆ செய்வாங்க, பின்னாடி ஆமீன் சொல்லுவோம். இனியும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அது ஒரு புறம். இன்னொரு புறத்துல நாம் அல்லாஹ்வோடு எவ்வளவு பேசியிருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை. நம்ம போய் ஒருத்தர் உட்கார்ந்து வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம், அல்லது ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆபீசர் என்ன செய்யறாருன்னா வந்து உட்கார்ந்து கேட்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நாங்க தீர்த்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்தா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை விட்டுருவோமா? ஏதோ ஒன்றை விட்டுருவோமா? எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குங்க, அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அதே போல தொழில பிரச்சனை, எதையும் விட மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஏன்? அவன் என்ன வாக்குறுதி கொடுக்கிறான்? நீ என்ன சொன்னாலும் அதை நாங்கள் தீர்த்து தருவோம். நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாக்குறுதியின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்துல பேசுவதில் நமக்கு இருக்க மாட்டேங்குது. உண்மையான முறையில் அல்லாஹுக்கு முன்பாக மன்றாடி பேசி பாருங்க, உள்ளத்தினுடைய பாரம் குறையும். ரப்பு வேற யாருக்குங்க? ரப்பு நமக்கானவன் தானே. ஆனா ரப்ப என்ன செய்யலன்னு சொன்னா நாம நமக்கானவனாக பார்க்கல. நீங்க அல்லாஹ்வின் நல்லடி அடுத்து சொன்னாங்க, வைதா அரத்த அன் துகல்லிமல்லாஹ் வ யுகல்லிமக்கல்லாஹ் ஃபஅலைக பிஸ்ஸலா. நீ அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ் உன்னோடு பேசணும். ரெண்டுமே நடக்கும். நீ அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ் உன்னிடத்துல பேசணும்.
அதாவது நீ பேச பேச அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மெசேஜ் அனுப்புறோம், ஒரு ரிப்ளை வருது, ஒரு மெசேஜ் பண்றோம், ஒரு ரிப்ளை வருது. சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கான்வர்சேஷன் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இடத்துல உரையாடல் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபஅலைக பிஸ்ஸலா, சொன்னாங்க தொழுகையை நிலைநாட்டிக்கோ. தக்பீர் கட்டி நின்று அல்லாஹ்வோடு நீ பேசுகிறாய், அல்லாஹ் உன்னோடு பேசுகிறான். ஹதீஸ்ல வருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த ரப்புக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் ஹமதனி ரப்பி ஹமதனி அப்தி, என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படி சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அஸ்னா அலைய அப்தி படிபிர மாலிகி யௌமித்தீன் பேசுற. அடுத்து அல்லாஹ் தஆலா பதில் சொல்றா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறேன், நீ மட்டும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், எனவே உன்னிடத்துல மட்டும் தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்றானா ஹாதா நிஸ்ஃபு பைனி வ பைன அப்தி, இந்த ஆயத்தினுடைய பாதி எனக்கானது, இன்னொரு பாதி என்னுடைய அடியானுக்கானது. இதற்கு பிறகு அவன் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். என்ன கேட்கணும் தெரியாது, அதனால அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி கொடுத்துட்டா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஆரம்பிச்சு வலல்லாஹின் வரைக்கும். தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம், அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான். ஒரு உரையாடல். நாம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும், நாம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுக்கும் அல்லாஹ் தஆலா ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்னைக்கு இந்த தொழுகை பற்றி பேசுறாலே பாய் ரொம்ப போரான விஷயம். தொழுகை பார்த்துக்கலாம் பாய். நீமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியே, வாழ்க்கையினுடைய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலம் இருக்கு ரொம்ப குறைவான காலம். அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. வாய்ப்புகள் அப்படிங்கிறது உலகத்தில் ரொம்ப குறைவு, ரொம்ப அரிதாகத்தான் கிடைக்கும் வாய்ப்புகள். எல்லா வாய்ப்புகளும் எல்லாத்துக்கும் கிடைப்பதில்லை. ஒரு அழகான வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு அரசன் இருந்தானா, ஒரு அரசன் அவனுக்கு ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் நிறைய பாகங்கள் இருந்துச்சு, நிறைய பாகம். ஒரு இடத்துல ஒரு பழம் இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு பழம் இருக்கும், இப்படியே என்ன நிறைய பாகங்கள் இருந்துச்சு. அரசன் என்ன செய்யறான்னா ஒரு அறிவிப்பு செஞ்சு என்ன செய்யற சொல்றான், இந்த தோட்டத்திற்குள்ள ஒருத்தர் போய் இந்த தோட்டத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஒரு நல்ல ஒரு பழத்தை யார் எடுத்துட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா நான் சன்மானங்களை வழங்குவேன், நான் சன்மானங்களை வழங்குவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டா மறுபடியும் அந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது. ஒரு தடவை ஒரு வழியில போயிட்டா மீண்டும் அந்த வழியில வரக்கூடாது, இதுதான் நிபந்தனை. என்ன செய்யறார், ஒரு நபர் கிளம்பினார், உள்ள போனா உள்ள போய் முதல்ல பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னா அந்த கூடைய காளி கூட நிறைய பழங்கள் இருக்கு. அவன் யோசிச்சானா அடுத்து பார்ப்போம், அடுத்து பாப்பா அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது நல்ல பழம் இருந்தா எடுக்கிறான். அடுத்து போனான், இன்னும் பழங்கள் இருந்துச்சு, சரி இதோட பெஸ்டா வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்படியே கடந்து போய் 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 என்ன செய்யறான்னு சொன்னா கடைசி பாகத்துக்குள்ள வர்றான். அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழமும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தா ஒரு பழமும் இல்லை, கூட காலியா இருக்கு. இப்ப அழுகிறான். ஆஹா, பெரிய சன்மானம் கையை விட்டு போச்சு, பெரிய சன்மானம். ஏதாவது ஒன்று ரெண்டே பரிசு போட்டிருந்தா, ஏதாவது கொஞ்சமாவது கிடைச்சிருக்குமே, ஏதாவது அவருக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு சன்மானம் கிடைச்சிருக்குமே. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கைங்கிறது இது மாதிரி தான். நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் மிஸ் ஆகுது, லுஹர் மிஸ் ஆகுது, அசர் கடந்து போயிடுறோம், மக்ரிப் கடந்து போகிறோம், இஷா கடந்து போயிடுறோம். இன்றைய நாள் நம்ம விட்டு போச்சு, கயாமத்து வரைக்கும் இந்த நாள் திரும்பி வரும். கயாமத்து வரைக்கும் இந்த நாள் திரும்பி வராது. அதற்கடுத்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, நாட்கள் இப்படியே கழியுது. ஒரு ஜும்மா போச்சு, 2 ஜும்மா போகுது, 3 ஜும்மா போகுது, 4வது ஜும்மா. ஒரு மாசம் நம்முடைய கையை விட்டு போயிருச்சு, மாதங்கள் கடக்குது, 12 மாதங்கள். 2025 எப்படி போச்சுன்னே தெரியல. என்னாச்சுங்க, 2026 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாதி மாதங்களை கடந்துட்டோம். இன்னைக்கு தேதி என்னங்க, தேதி கேட்டா முடிக்கிறீங்க 16, பாதி மாதம் போச்சா இல்லையா? உண்மையிலே பாதி மாதம் போச்சு. வருடத்தினுடைய ஒரு பகுதியை நாம் இழந்திருக்கிறோம், வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நாம் இழந்திருக்கிறோம். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே என்ன சொன்னா வாய்ப்புகள்
ஃபஜ்ர் தொழுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு, லுஹர் தொழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா பார்த்துக்கலாம் பாய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோட்டத்தினுடைய நல்ல பழங்களை பறிக்காமல் கடந்து போய் 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 கடைசியா என்ன ஆச்சுன்னு சொன்னா வயசான காலத்தில் நடக்கவே முடியல. இப்ப பள்ளிக்கு போகணும் அவ்வளோ ஆசையா இருக்கு, பள்ளிவாசல போய் தொழுகணும் அப்படின்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. பள்ளிக்கு நடப்பதற்கு கூட அவருக்கு சக்தி இல்லை. தொழுகணும்னு அவ்வளோ ஆசைங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருக்கு ஒரு நோய் வந்துருக்குங்க, யூரின் போய்கிட்டே இருக்கு, ஒழுவே நிற்க மாட்டேங்க. வயசான காலத்தில் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யறானா கவலைப்படுறான். பை தொழுகணும் தாவை நானும் நினைக்கிறேன். நியமிக்கல்லாஹ் நெல்லடியில் நீ தொழுக வேண்டும் என்று வாலிபத்தில் நினைத்திருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டு. நம்முடைய குழந்தைகளுக்கு தொழுகையை 7 வயதாகும் போதே படித்து இருக்கலாம். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் கையை விட்டு போகும்போது இப்ப மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்துல மகனிடத்துல சொல்லிட்டு போறாரு, எவ்வளவு விஷயங்களை சொல்றாரு, மகன் காது திறந்தே கேட்பது கூட கிடையாது. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, உருதுனுடைய ஒரு கவிதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஓ ஏக் சஜ்தே ஜிசே தூ கிரா சமஜ்தா ஹை ஹஸார் சஜ்தோं से देता है आदमी को नजात. நீ அல்லாஹ்வுக்கு முன்பாக பணியக்கூடிய ஒரே ஒரு சஜ்தாவை நீ சிரமமாக பாரமாக கருதுகிறாய். ஆனால் இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா செய்யும், மற்றவனுக்கு முன்னாடி கூடி குறுகி கை கட்டி நிக்கிறமே அந்த 1000 குனிதலை விட இந்த ஒரு சஜ்தா மேலாகும். இந்த ஒரு சஜ்தா அந்த 1000 சஜ்தாக்கள் என்று உன்னை பாதுகாக்கும். கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, ரப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ரப்போடு பேசுவதற்கு நாம் தயாராக வேண்டும். ரப்போடு பேசுவதற்குண்டான அடிப்படையான ஆயுதமாக அடிப்படையான செயலாக நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடியது இந்த தொழுகை. இந்த தொழுகையினுடைய விஷயத்துல எவ்வளோ பொடுவோக்கு, எவ்வளோ அசால்ட்டு. கண்ணியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, இதை பற்றி பேசுவதை கேட்பதற்கு கூட இன்னைக்கு தயாரி. தொழுகைங்கிறது எவ்வளோ லேசா போச்சு எவ்வளோ லேசா போச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தொழுகையாளியா இருந்தார்னா அவரை பார்த்து என்ன செய்யணும், ஏழு தொழுகையாளியோ இவர் பெரிய தொழுகையாளி அப்படின்னு என்ன சொன்னா கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்னைக்கு மாறிடுச்சு. நியமிக்கல்லாஹ்வே காலையில் எந்திரிக்கிறோம், தொழுகை மிஸ் ஆயிருச்சு, ஃபஜ்ர் என் கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கும் போது ஒரு மூமின் அதே இடத்துல மௌத்தாயிரும், அதே இடத்துல முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, புரிய வைக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மன் ஃபாத்தத்ஹு ஸலா, ஒரே ஒரு தொழுகை மிஸ் ஆயிருச்சு, ஒரே ஒரு தொழுகை மிஸ் ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அது எப்படிப்பட்டது தெரியுமா, ஃபகத் உதிர அஹ்லஹு வ மாலஹு, அவனுடைய குடும்பம் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் கையை விட்டு போனோம், எல்லாமே அவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. அவனுடைய மனைவி, மக்கள், வீடு, சொத்து எல்லாம் என்ன சொன்னா ஒருத்தனுடைய கண்களுக்கு முன்பாக எரிஞ்சு சாம்பல் ஆகுது. இவனால் அதை தடுக்க கூட முடியல. அது எரிஞ்சு முடிச்ச பிறகு அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அது எரிஞ்சு முடிச்ச பிறகு அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் சொன்னாங்க. ஒரு தொழுகை மிஸ் ஆகுதுன்னு சொன்னா இதே போலதான் அவனுக்கு நாளைக்கு மறுமையில் இருக்கும். மறுமையினுடைய நிலை அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு தொழுகையா பார்த்து 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 என்ன செய்வானா, கை சேதம் அடைஞ்சு அடைஞ்சு என்ன செய்வானா, நரகத்துல போய் துடிப்பா. அந்த துடிப்புக்கு எந்த வேலையும் கிடையாது. லௌலா அஹர்தனி இலா அஜரின் கரீப், யல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுவே, ஃபஸத்த வகும் மினஸ் சாலிஹீன், நிறைய சதகா செஞ்சிரேன், நான் நல்லவனா மாறிட்டு வந்துறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் கூட விட மாட்டோம். فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون, டைம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு செகண்ட் முன்னாடியும் இல்லை ஒரு செகண்ட் பின்னாடியும் கிடையாது. அந்த செகண்ட்ல என்ன அவனுடைய உயிர் போயிடும். நியமிக்கல்லாஹ்வே நல்லடியார்களே, அப்ப என்ன வாழ்க்கையில நமக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி வச்சிருக்கோம். பேலன்ஸ் போறோம் தெரியுங்களா, நம்முடைய செல்லுக்கு பேலன்ஸ் பண்ணி வச்சிருப்பான். 2 நாள் 3 நாள் முன்னாடி என்ன செய்வான், சொல்லிட்டே இருப்பான், இன்றோடு உங்களுடைய சேவை நிறுத்தப்படும் அப்படின்னு. நம்ம கண்டுக்கவே மாட்டோம், போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு அவசரத்துக்கு என்ன செய்வான், எடுத்து ஃபோன் பண்ணும் போது காலையே போகாது, என்னப்பா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிளானிங் வேலிடிட்டி முடிய போகுதுன்னு அல்லாஹ் தஆலா தினம் நமக்கு சொல்லிட்டே இருக்கான். வாழ்க்கை முடிய போகுது. மஸ்ஜிதுல இமாம்கள் சொல்லிட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் நமக்கு சொல்லுது வாழ்க்கை முடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப முடிஞ்ச பிறகு என்ன செய்ய முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது.
வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எந்த ரீசார்ஜ் பிளானும் கிடையாதுங்க. என்ன செய்ய முடியாது, இந்த பிளானை மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. ஒரே ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யணும் சொன்னா, நாம இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில தொழுகைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நமக்கு தரணும். இந்த தொழுகை எல்லா விதமான விஷயங்களில் இருந்தும், எல்லா விதமான கேடுகட்ட செயல்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும், உயர்ந்த தரத்துக்கு நம்மை கொண்டு போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.